ஐயோ, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியோ இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசுவின் மூலம் பரலோகத்தின் தேவன் நமக்கு அளித்திருக்கின்ற நற்செய்தி சுவிசேஷத்தின் ஒரு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் நினைப்பட்டும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதன் 36ஆம் வசனத்தில் லூக்கா 20:35-36 வசனம் சொல்லுகிறது. வசிங்க. மறுமையையும் மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் பெண்கொள்வதுமல்ல கொடுப்பதுமல்ல, அவர்கள் இனி மறிக்க மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடினாலே அவர்கள் தேவ தூதர்களுக்கு ஒப்பானவர்களும் தேவனுக்கு பிள்ளைகளுமாக இருப்பார்கள், இருக்க வேண்டும். அல்லேலூயா. மறுமையையும் மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் அடைய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுக்கு பிள்ளைகளாய், அதாவது தேவ தூதர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதுபோல இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசுவின் மூலம் விசேஷத்தின் மூலம் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒரு முறை கூட நாம் மனசில் ஆழமாக படித்து வைத்திருக்க வேண்டும். இயேசு சுகமளிக்கிறார், இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு பிரச்சனைகளை தீர்க்கிறார், இயேசு பல காரியங்களை செய்கிறார். எல்லாம் செய்யட்டும், வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அல்லேலூயா. அது மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நிதியம் தேடுங்க பொழுதுகள் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட சரி இது கூட கொடுக்கப்படுது, அதை விட்டுருவோம். இதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. பிரச்சனை தீர்ப்பதற்காக, நோயை சுகமாக்குவதற்காக நம்ம அழைக்கவில்லை. அழைத்த அழைப்பு மரித்தோரின் உயிர்த்தெழுதலை அடைய வேண்டும், தேவ தூதர்களுக்கு ஒப்பான தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதற்காக அழைத்தார். தேவன் மனிதனை படைத்தார், தம்முடைய சாயலின் ரூபத்தை படைத்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 2:26-27 வசனத்திலே நாம் படிக்கிறோம் இல்லையா? 1:26-27 வசனத்திலே நாம் படிக்கிறோம். சரி, தேவ சாயல்னு சொன்னால் சாவாமைங்கிற சாயலில் இருந்தார்கள். ஏன்னா தேவன் இமேஜ் அண்ட் லைக்னஸ், அவரை போல படைத்தார். அப்போ தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் சாவாம உள்ளவர். அது 1 தீமோத்தேயு 6:16. அப்போ மனிதனும் சாவாம உள்ளவனாய் படைக்கப்பட்டான். ரெண்டாவது, தேவன் ஒளியை உடைய அணிந்திருக்கிறார். சங்கீதம் 104:2. அப்புறம் சங்கீதம் 8:5 மனுஷனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச விட்டினீர். மலையாள மொழிபெயர்ப்பில் அவர் தெய்வத்தை கால் அல்பம் மாத்திரம் தாழ்த்தி அப்படின்னு இருக்குது. அப்போ தேவ மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிச விட்டினீர். ஓகே. அப்புறம் தேவன் எப்படி இருக்கிறார்? பூரண சர்க்குணர். மத்தேயு 5:48 பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்கணும். அப்படி தான் இருந்தோம், அதை இழந்துட்டோம். அப்புறம் சங்கீதம் 16:11 அது என்ன படிக்கிறோன்னு சொன்னால், அவர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமோ உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்மை உண்டு. அப்போ சந்தோஷ பூர்ணதை உள்ளவராய் தேவன் இருக்கிறார். அதுபோல இருந்தோம், ஒரு காலத்தில் நாம் இருந்தோம், இப்போ அதை இழந்து விட்டோம். அல்லேலூயா. ஓகே, அதை கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லையா? ஆமாம், அதை இழந்து விட்டோம். அதுக்கு பிறகு தெய்வீக உறவு, அது ஆதியாகமம் 3:8 அவர் தோட்டத்தில் வந்தார், அவர்கள் பேசினார்கள், தெய்வீக உறவில் ஐக்கியத்தில் இருந்தார்கள். ஸோ சாவாமை, ஒளிவுடை, பூரண சர்க்குணம், சந்தோஷ பூர்ண நிலை, தெய்வீக உறவு, ஐக்கியம். இந்த நிலையில் தான் ஆதாம் ஏவாள் இருந்தார்கள், படைக்கப்பட்டிருந்தார்கள் என்பது நாம் பார்க்கிறோம். பிறகு அவர்கள் தெய்வ சித்தம் செய்யாமல் சாத்தான் சித்தம் செஞ்சதுனால எல்லாத்தையும் இழந்தார்கள். மகிமை இழந்தார்கள், ஆசீர்வாதங்கள் இழந்தார்கள், சரீர சாவை அடைந்தார்கள், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண் எல்லாம் சாபமாயிட்டு. இப்படியே காலங்கள் போயிட்டு தேவன் தம்முடைய சாயலாய் தம்முடைய ரூபத்தில் தேவ தூதர்களை பல படைக்கப்பட்டது தம்முடைய பிள்ளைகள். அதை இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது விட்டதே என்று நினைத்து வருந்தி மீண்டும் அந்த நிலையை அவர்களுக்கு கொடுக்க விரும்பினார். அல்லேலூயா. அதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல், மறுமை வாழ்வு, அவர்கள் தேவதூதர்களுக்கு ஒப்பா இருக்கிற சூழ்நிலை குறித்த ஒரு அறிவை, ஒரு தெளிவை நமக்கு சுவிசேஷத்தின்படியாக நமக்கு தந்து நம்முடைய பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியாக மரித்து 3வது நாள் அவரே உயிரோடு எழுப்பப்பட்டு அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியானார். அல்லேலூயா.
யூதருடைய வழக்கப்படி ஓய்வு நாளுங்கிறது சனிக்கிழமை. இப்போ ஞாயிற்றுக்கிழமையே கர்த்தருடைய நாள் என்று நாம் நினைக்கிறோம். கர்த்தருடைய நாள்னால் இயேசுடைய நாள். அதற்கு காரணம் இது மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடிகாலையில் தான் அவர் உயிரோடு எழுந்தபடினாலே அந்த வாரத்தின் முதலாவது நாள் ஆதி திருச்சபையார் முக்கியமாக நினைத்து கொண்டார்கள். ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்கு, இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு அடிப்படை உயிர்த்தெழுதல் அல்ல. அதனால தான் உயிர்த்தெழுதலின் அடிப்படையான கர்த்தருடைய நாளாக அந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் நினைக்கிறோம். ஓய்வு நாள் பழைய முறைப்படி சனிக்கிழமை தான். அது வசனங்கள்லாம் இருக்குது, நேரம் போயிடும். சரி, இருக்கட்டும், அது வேணாம். சரி, இப்போ உயிர்த்தெழுதலின் அனுபவம் தான் கிறிஸ்துவ சுவிசேஷத்தின் அடிப்படை, தவிர சுகமளிக்கிறது, அற்புதம் நடக்கிறது கிடையாது. ஆண்டவர் லாசர் ஒரு 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினா அவன் மீண்டும் செத்து போனானே. நாயின் ஒரு உதவிக்கு மோன உயிரோடு எழுப்பினா அவன் மீண்டும் செத்து போனானே. ஆமாம், இயேசுவும் சரி அப்போஸ்தலரும் சரி உயிரோடு எழுப்பின அத்தனை பேரும் செத்து போனார்கள். நாமும் போக போகிறோம் அல்ல இல்லையா? ஆகவே மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்பதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் அடிப்படை என்பதை நீங்கள் மிக முக்கியமாக முதலிலே மனசில் வைத்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15 19 20 வசனங்கள்ல இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவ உண்மையில் நம்பிக்கையாக இருந்தால் மற்ற எல்லாரும் பார்க்கலும் பரிதாபத்துக்குரியவர்களாக இருக்கும். ஏசு வேலை தருவார், கல்யாணம் நடத்துவார், வீடு கட்டி தருவார்னு சொன்னால் மற்ற எல்லாரையும் விட நாம் பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்போம். அல்ல இல்லையோ? கிறிஸ்துவம் மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. கேட்குது இல்லையா உங்களுக்கு? ஓகே, உங்களுக்கு கேட்குது, ரைட். அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய இயேசுவின் நாமத்தில் நடக்கிற பல காரியங்கள்லாம் இந்த இம்மைக்காக மாத்திரம் உள்ள காரியங்களுக்காகத்தான் நடக்குது. பரலோகம்னு அநேருக்கு தெரியல, பரலோகத்துக்குரிய சுவிசேஷம் தெரியல, பிரசங்கிமாருக்கே தெரியல. ஓகே, அந்த அளவு நிலைமை போய்கிட்டு இருக்கு. அதன் நடுவில், அதன் மத்தியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கொஞ்சம் கூடுதல் விழிப்பாக இருக்க வேண்டியது அவசியம் அல்ல இல்லையா? நமக்கு மருத்துவர் உயிர்த்தெழுதல் விசுவாசம் இருந்தாலும் பல காற்றுகள் பலவிதமாக அடிக்கும் போது சிலருக்கு திணறி போகிறாங்க இல்லையா, குழம்பி போகிறார்கள். அந்த சூழ்நிலை நடுவில் இருக்கிறோம், நல்லது. அப்போது மற்றவனுக்கு மருத்துவர் உயிர்த்தெழுதல் தெரியாது, அவன் உலகத்திலே உயர ஏறுறதுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறான். நாம மரித்தோரின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்து இருக்கிற இடத்தை குறித்த அறிவு, அது வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயம் கொண்டு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறது மாதிரி உங்களையும் இருக்க செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் அதற்காக ஓடுகிறோம். மற்றவர்கள் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஓடுகிறார்கள். நாம் உன்னதங்களில் எபேசியர் 2:7 உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். செய்தாரா செய்வாரா? செய்தார். பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. அது எப்படி செய்தார்? இனி இல்லையா பிரசங்கியார் செய்வார். நீங்கள் மத்தேயு 6:20-21 சொல்லுது, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்போ இயேசுவை பின்பற்றுவர்களுடைய மனசு எங்கே இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும். அதனால தான் உன்னதத்தில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமாம், நீங்கள் ரோமர் 6 வந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஞான ஸ்நானத்தை குறித்த ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட 5 வசனத்தில் கிறிஸ்துவோடு கூட அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அதுவும் பாஸ்டன்ஸ் தான். அல்லேலூயா. ஒரு ஞானஸ்நானம் சொல்லுது, ஒரு தண்ணி தெளிப்பு, தண்ணி முழுக்க ஒரு சடங்கு கிடையாது. அது மரித்தோரின் உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை உள்ளத்திலே ஆழமாய் பதித்து கொள்ளுகிற அனுபவம். அல்லேலூயா. பழைய மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு. பழைய கொள்கை, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறுற கொள்கை, மாம்சத்துக்கு ஏற்ற கொள்கை, இதெல்லாவற்றையும் என்ன செஞ்சாச்சு? இப்போ அடக்கம் பண்ணிட்டு மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்ற அனுபவத்தை, கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாம் அந்த அனுபவத்தை விசுவாசிப்பதற்கு தான் அந்த முழுகுதலும் அதுக்கு வெளியே வருகிற அனுபவமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சும்மா தண்ணியில் முங்கி எழுப்பிட்டு அந்த அறிவே இல்லாமல் இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. அல்லையோ? அப்போ ஞான ஸ்நானத்திலே நாம் ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை அடைகிறோம் என்பதுதான் முதலாவது உண்மை. அல்லையோ? அப்போ நாம் கொடுக்குற ஞான ஸ்நானம், நாம் எடுக்கிற ஞான ஸ்நானம் அப்படி இருக்கணும். சரிதானே? அது வெறும் சடங்காச்சாரமாக இருக்கக்கூடாது. அந்த ஆளுக்குள்ள மரித்தோரின் உயிர்த்தெழுதலின் அனுபவத்துக்கு ஒப்பான ஒரு புதிய சிருஷ்டியின் அனுபவம். அது 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, புதுசாச்சு. அப்போ பழசு புதுசு. பழையவன் மாம்சத்துக்குரியவன், மண்ணுக்குரியவன். புதியவன் ஆவிக்குரியவன். அது 1 கொரிந்தியர் 15 படிக்கிறோம் இல்லையா? மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15 48 இல்லையா? ஆமாம், அது 49 சொல்லுது, மண்ணானவனுடைய சாயலை அடைந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அடைய வேண்டும்.
இனி அடைய வேண்டும்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ அதை அடைந்திருக்க வேண்டும்னு இன்னொரு பக்கம் இருக்கு. அல்ல இல்லையா? அதனால தான் அந்த பகுதி கொலோசியர் 3:1-2 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்துவ கூட எழுந்தீங்களா? ஒரு உயிர்த்தெழுதல் அனுபவம் சொல்லியிருக்கல, அதான் சொன்னேன். ரோமர் 6 சொன்னல, கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இழைக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டோம் பட்டீர்களா? அல்லேலூயா. இங்கே கிறிஸ்துவுடனே கூட எழுந்தீர்களா? அப்போ உங்க மனசு பரலோகத்தில் இருக்கணும். எழுந்தீர்களானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திற்கு மேலானவளை தேட வேண்டும், பூமிக்கு அல்ல. அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நான அனுபவம் சொல்றது ஒரு மரித்தோர் உயிர்த்தெழுதலின் அனுபவத்துக்கு ஒப்பான ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். அல்ல இன்னைக்குள்ள பாரம்பரிய ஞானஸ்நானம் எல்லாம் நான் பேசல, எனக்கு தெரியாது. அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதலின் அனுபவம் உங்களுக்குள் இருக்கிறதா? உங்க மனசு பரலோகத்தில் வச்சு எழாங்கிறத முதலாவது பார்க்கணும். இல்லை பேய்க்கும் நோக்கியும் தான் வந்துட்டு போகிற பிரசங்க யாருன்னா இந்த அனுபவத்தை நீங்கள் அடைய முடியாது. அல்ல இல்லையா? சரி, அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதலின் அனுபவம் மனநிலை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதனால தான் அது எபேசியர் 2:7 உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் மனசு செய்தார். மனசு பூமியில் இருந்தாலும் மனசெல்லாம் எங்கே இருக்கு? அங்கே தான் இருக்கணும். அது பிலிப்பியர்கள் நிருபத்தில் அந்த வசனம் சொல்லுவார் பாருங்க, 1 அது சொல்லுவார் 23 கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மை. ஆசை உங்களுக்கு இருக்கா? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட இழந்திருந்தால், உயிர்த்தெழுதலின் அனுபவம் உங்களுக்குள்ள வந்திருந்தால், பரலோகத்திலே மனசை வச்சிருந்தா உங்களுக்கு அந்த ஆசை இருக்கணுமே. அல்ல இல்லையா? ஓகே, இது முதலாவது விஷயம். அப்போ அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்கிற அனுபவத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் இப்போதே உலகத்தில் வாழும் போதே உங்க மனசுல ஒரு மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அனுபவம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. பழைய மனுஷன் இல்லப்பா, நான் புதாள், நான் புதுசாக வந்திருக்கேன், புதிய சிருஷ்டி. அது தீர்த்து 3:5 மறு ஜன்மம் முழக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதலினால் அவர் நம்மை ரட்சித்தார். ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அது 3:5 யோவான். சும்மா தண்ணியில முங்கதை பற்றி பேசல, ஜலத்தினால் பிறத்தல் ஆவியினால் பிறத்தல். அல்ல இல்லையா? அப்போ இந்த அனுபவம் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்ற வேண்டும். அப்போ இந்த அனுபவங்கள் நமக்குள்ளே மரித்தோர் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கு ஏற்றபடி ஆவிக்குரிய புது சிருஷ்டியின் எண்ணங்களை, சிந்தைகளை, நம்பிக்கைகளை நமக்குள்ளே உருவாக்கணும். முதலாவது விஷயம் சரிதானே? பழச விட்டுறணும். அதான் பழைய மனுஷனை களைந்து போட்டு இன்னும் பழசோட நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால் இந்த புதிய அனுபவத்தை நீங்கள் அடைய முடியாது. பழசுல இருந்து புதுசுக்கு மாறி வந்து விட வேண்டும். எந்த அளவு வந்தியங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். சரி, அது முதலாவது விஷயம். அப்போ இப்படி வரும்போது தான் நாம் மரித்தோரின் உயிர்த்தெழுதலின் அனுபவத்துக்குள்ளே கடந்து செல்ல முடியும் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது அப்போ என்ன பார்த்துட்டோம்? பழைய அனுபவத்தை விட்டுட்டு புதிய உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை மனசில் வச்சுட்டோம். உயிர்த்தெழுதலின் சிந்தை தான் முழுசாக நமக்குள்ளே இருக்கணும். வேறு காரியங்களுக்கு இடம் கொடுக்கப்படாதுங்கிறதுல பிரதானமாக இருக்கணும். பழைய மனுஷன் பழைய கொள்கையை விட்டுட்டோம். ரெண்டாவது எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படணும். எந்த மனுஷனில் பலப்படணும்? உள்ளான மனுஷன். புறம்பான மனுஷனில் பலப்படப்படாதா? புறம்பான மனுஷனில் பலப்பட்டால் பெரிய பெட்டி வாங்கணும் இல்லையா? புறம்பான மனுஷனில் பலப்பட்டால் நீளம் வீதியெல்லாம் அளந்துட்டு போய் பெட்டி ஸ்டாண்டர்டாக கிடைக்காது. ஆமாம், அப்போது அவ்வளவுதான் புறம்பான மனுஷனுக்கு காரியம். ஏன் அப்படி? மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்ப வேண்டி சொல்லிட்டார். மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அப்படின்னு 1 Corinthians 15:50 சொல்லியாச்சு. அழிவுக்குரியது அழியாமல் சுதந்திரிக்கப்படாதுன்னு அதை விட்டாச்சு. 2 Corinthians 4:16 எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டு வருகிறது. பவுலுக்கு நிலைமை அப்படிதான். 1 Peter 1 கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம், மாம்சமெல்லாம் புல்லை போல அதன் மகிமையெல்லாம் புல்லையும் போல இருக்கிறது, புல் உலர்ந்தது பூ உதிர்ந்தது. அப்போ பேதுருவும் சொல்லார் மாம்சம் இப்படி போயிடுச்சு, பவுலும் அதுதான் சொல்லார். அப்போ இது அழிவுக்குட்பட்டது, இதை மாற்றி அமைக்க முடியாது. எத்தனை பெயிண்ட் அடித்தாலும் இப்போ பிரசங்கி மாதிரி எல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு தானே வராவலாம் இல்லையா? இன்டர்நேஷ்னல் பிரசங்கி மாதிரிலாம் தலைக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு வராவலாம். கொள்ளாமா? இன்னும் ஆவியில் மாம்சத்தில் தான் இருக்காத இல்லையா? சரி, அந்த லட்சணத்தில் போயிட்டு இருக்கு. அதனால தான் இதை நம்ம திருப்பி பார்க்குறோம். இது நமக்கு அந்த அறிவை தந்ததுனால இதுக்கு ரொம்ப பரிசுப்படுத்தலை. ஆமாம், அது தேவனுடைய ஆலயம் தான், தேவ ஆவி வாசம் பண்ணது. கொஞ்சம் பரிசுத்தத்தில் எப்படி நடக்கணுமோ அதுக்கப்புறம் நடந்துக்கிட்டு அதுக்கு மிஞ்சி போகாமல் கவனமாக போகிறோம். அல்ல இல்லையோ?
சரி. அப்போ இது போயிடுது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷன்னா என்னது? இதுக்கு வேறு தான் ஆத்மா. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம்? ஒரு மலர் வளையம் கிடைக்கும். வேறு என்ன கிடைக்கும்? அல்ல இல்லையோ? ஆமாம், அப்படிதான் சொல்லிடு. மலர் வளையம் தானே போட்டு புஷ்ப சக்கரமானோ இவிட மலையாளத்தில் எங்கே பறையும்? ஓகே, இருந்தாலும் சரி, மலர் வளையம் கிடைக்கும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் 2 10 அது என்ன சொல்லுது? மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு. சரி, நிறைய பேர் மலர் வளையத்துக்கு ஓடுவாவ, நம்ம ஜீவ கிரீடத்துக்கு ஓடுவோம். சரிதானே? சரி. அப்போ புறம்பான மனுஷன் அழியிறான், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படணும். எப்படி? ஆத்மாவிலே புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆத்மா நாளுக்கு நாள் புதிதாக்கக்கூடிய தன்மை உள்ளது. சரீரம் நாளுக்கு நாள் வாடக்கூடிய தன்மை உள்ளது. நீங்கள் தான் மாறி மாறி கேட்குது இல்லையா? அக்கா மெலிஞ்சி போனியாளே, இப்போ நம்ம மெலியாமல் என்ன செய்யுது? அல்ல இல்லையா? அட்ரஸே இல்லாமல் ஆகி போனியாளே. அட்ரஸே இல்லாமல் ஆகிடுவோம், மண்ணோட மண்ணாக போயிடுவோமே. அல்ல இல்லையா? அதான் இதுக்கு இலச்சனம். சரி, அதனால் இதை பற்றி பேசலை. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படணும். அது கலாத்தியர் 6:8 மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவே இருப்பான், ஆத்மாவுக்கு என்று விதைக்கிறவன் ஆவி. சில வேளை மொழிபெயர்ப்பு மாறி மாறி வருது. ஆத்மாவுக்கு என்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை. சரி. அப்போ ரோமர் 8 என்ன சொல்லுது? மாம்சத்துக்கு பிரியமாக நடக்கிற தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். அது 8 தான். சரி, அது 7 மாம்ச சிந்த தேவனுக்கு உறவான பகை. அது தேவ பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாது. அவர்கள் மாம்சத்துக்கு உட்பார்கள், தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அல்ல இல்லையா? சரி, அப்படித்தனால தான் அவங்க பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த வேற ஒரு ஆவி வந்துடுது பாருங்க. அதுக்கு பாரு, உலகத்தின் ஆவி. என்ன ஆவி? ரைட், வர்றதே போல இல்லை. அது ஏன் அப்படி போகிறாங்க? நம்ம நிறைய பேரை பேசி பார்க்குறோம், சொல்லி பார்க்குறோம், வழக்கம் எல்லாம் கொடுத்து பார்க்குறோம். ஆனால் அவங்க அப்படியே பெயிண்ட் அடிக்க நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அப்படியே தான் தலைகளை போகிறாங்க. கிழவி ஆனாலும் எல்லாம் பெயிண்ட் அடித்து எல்லாம் குமரியாக காட்டுறதுல தலைகளாக நிற்கிறாங்க. அல்ல இல்லையா? எவ்வளோ லட்சக்கணத்தில் செலவாக்கி ஒருத்தி முகம் சரியா இல்லைன்னு அதை மாற்றி அமைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண போய் சிங்கத்தை மாதிரி முகம் வீங்கி போச்சு. அல்ல இல்லை, அலர்ஜி. அல்ல எல்லாம் கிழக்கு தண்டத்தில் பெரிய வேடிக்கையாக இருக்குது. லட்சக்கணக்கில் ரூபாயத்தில் பிறகு தலையை காட்ட வழியில் இனி என்ன செய்யுது? மூஞ்சியை வெட்டி கழிக்க முடியும், இருந்ததை கெடுத்துக்கிட்டு பிசாசு அப்படி கொண்டு தள்ளி போடுறான். சரி, இப்படி எல்லாம் உலகம் நடக்கு. ஏன் இப்படி நடக்காவன்னு கேட்டால் அவங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்குதான். என்ன ஆவி இருக்குதான்? அது எபேசியர் 2:2 கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல, அதாவது முற்காலத்தில் நீங்கள் இவ்வுலக வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டு வந்தீர்கள். அப்போ பரலோக தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார் இல்லையா? அது அப்போஸ்தலர் 5:32 தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரண்ட பரிசுத்தாவி சாட்சி. அப்போ கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன கிடைக்கும்? சாத்தானுக்கு ஆவி தானே கிடைக்கும். இப்பிரபஞ்சத்தின் தேவனானுடைய ஆவி 2 கொரிந்தியர் 4:4. அந்த உலகத்தின் ஆவி வந்தோடனே அது உலக வழக்கத்துக்கு அடித்து பறத்தி சுழத்தி கொண்டு போயிடுது. அல்ல இல்லை, இந்த சுழல் காற்றில் அடித்து பறக்கிறது. இந்த சில சருவெல்லாம் மேலே பறந்துடும், பேப்பரெல்லாம் ஆகாயத்தில் பறக்கிறத பார்த்துருக்கேன். இது எப்படி பட்டம் மாதிரி பறக்குன்னு பார்த்தா அடித்து கறந்து ஒரு சுழல் காட்டில் சிக்கிச்சு. இது மாதிரி உலகத்தின் ஆவியில் பிரசங்கி மாறம் இந்த மாதிரி ஆளுவை கூட சிக்காவே, மற்ற சிக்காவே, பிரசங்கி மாறம் சிக்கிட்டாவே, அடித்து கறக்கி கொண்டு எங்கேயோ கொண்டு போட்டுறது. பிறகு ஆளை காண இல்லையா? அப்படிலாம் சொல்ல போட்டுரு. சரி, இப்போ என்னாச்சு? அப்போ வேற ஒரு ஆவி இருக்குதான். அதனால தான் நீங்கள் எபேசியர் 4:30 அங்கே படித்தா நீங்கள் புதிதான 4:22 அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்குற ஏமாத்துத்தனமான அந்த ஆசைகள் பேராசைகளிலே போய் அழிஞ்சி போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் மனுஷனை உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதி பரிசுத்தம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். அப்போ புதிய மனுஷன் ஒன்று நாம் ஆண்டவருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்து தீர்மானித்து புதிய மனுஷனாய் வாழ்வேன்னு அர்ப்பணித்து ஞான ஸ்நானத்துக்குள்ளே வரும்போது புதிய சிருஷ்டியாக மாறுகிறோம். அடுத்தது உள்ளான மனுஷனில் ஆத்மாவில் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது புதிய மனுஷனாக்குறாரு. பார்த்தீங்களா? இந்த பரிசுத்த ஆவி வந்தால் நமக்கு தேவ சாயல் வரும், தேவ சிந்தை வரும், புதிதான ஆவின்னு சொல்லியிருக்கு. அப்போ பழைய ஆவி வேற ஒன்று இருந்து இல்லையா? அதான் கீழ்ப்படியாத காலத்தில் செயல்பட்ட ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவி. அது உலக வழக்கத்தின்படியே இழுத்துக்கிட்டு போச்சு. ஏன்னா அது உலகத்தின் அதிபதியினுடைய ஆவின்னு எழுதியிருக்கு. அதான் 2 கொரிந்தியர் 4:4 கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்காகி அவர்களுக்கு மட்டும் இல்லை, இயேசுன்னு சொல்ல பலரையும் பிரகாசமாயிராதபடி அவருடைய மனக்கண்களை
குருடாக்கி போட்டு. சரி, அதனால் அவை அப்படி போகிறாங்க. நீங்கள் அப்படி போகிறீங்களா? எனக்கு தெரியலை. சரி, இப்போ புதிய ஆவி வந்தால் தான் உள்ளான மனுஷனில் என்ன உண்டாகும்? ஒரு மாற்றம் உண்டாகும், புதிய சாயல் உண்டாகும், புதிய மகிமை உண்டாகும். சரிதானே? சரிதானே? அல்லனா அந்த மாற்றம் உண்டாகாது. அப்போது உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். பரலோகத்திலிருந்து ஆவியினால் நிரப்பப்படாட்டா இந்த புதிய மனுஷனுடைய அனுபவம் உண்டாகாது. ஆமாம், ஆவியானுடைய புதிதாக்குதல் உண்டாகாது. நீங்கள் நல்ல பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா, அதை தக்க வைத்து கொண்டீர்களா என்கிறத நீங்கள் நல்லா யோசித்து பார்த்துக்கிடணும். அந்த ஆவி பரிசுத்த ஆவி தானான்னு பார்த்துக்கிடணும். சும்மா கையை காலை உதறது அந்நிய பாஷை பேசுகிறதெல்லாம் பரிசுத்த ஆவி கிடையாது. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டோம். அந்நிய பாஷைக்கு எதிராக பேசலை, தீர்க்க தரிசனத்துக்கு எதிராக பேசலை. அந்த ஆவி என்ன செய்தான்? ஆவியின் கனிகளை கொடுக்கிறது. கலாத்தியர் 5:22 ஆவியின் கனிவா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம், அந்த கனிகளை கொடுக்க வேண்டும். இப்போ உன்னதத்திலிருந்து வர்ற ஆவி, உன்னதம்னா என்னது? பரலோகம். பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால் அந்த ஆளுக்கு பரலோக சிந்தை வரணுமா வராண்டாமா? நீங்கள் சொல்லுங்கள். அல்ல இல்லையோ? அப்போ பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால் பரலோக சிந்தை வரும், பூலோகத்திலிருந்து ஆவி வந்தால் பூலோக சிந்தை வரும். இப்போ ஆவியை பகுத்தறியலாமா? அது ஈஸி தான். புரிஞ்சுட்டு இல்லையா உங்களுக்கு? இது எந்த ஆவின்னு நமக்கு புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போது பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவி வந்தால் அவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவாரா? யோவான் 16:8. சரி, அவர் உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். சரிதானே? சரி, உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உங்களுக்கு பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வேணுமா, உலகத்திலிருந்து வந்த ஆவி வேணுமா? பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வேணும்னா நீங்கள் முதலாவது உங்கள் மனசை பரலோகத்தில் வைக்கணும். மனசை எங்கே வைக்கணும்? அது மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். அப்போ பரலோக ராஜ்யம் என்கிற சுவிசேஷத்தை கேட்டு அதில் விசுவாசித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பரலோக ஆவி கிடைக்கும். பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் யார் சுவிசேஷம் கேட்டு அதில் போனீங்கன்னா பூலோகத்தின் ஆவி கிடைக்கும். சரிதானே? உங்கள் மனசுக்கு இருக்கும், அங்கே அந்த ஆவி தானே வரணும். அதுதானே அடிப்படை. அப்படி தான் சொல்லணும். சரி, அதான் உண்மை. சரி, அப்போ எந்த ஆவி வேணாம், எந்த ஆவி இருக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். 1 யோவான் 2:12 சொல்ல மாதிரி நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியையே பெற்றோம். சரிதானே? அப்போ 2 ஆவி இருக்கு இல்லையா? அது 9:10 என்ன சொல்லுது வசனம்? அதாவது தேவன் தம்முடைய உள்ள ஆயத்தம் பண்ணதை கண்ணு காணலை, காது கேட்கல, தேவனோ மனுஷனுடைய இருதயத்தில் தோணலை, தேவனோ அவைகளை தம்முடைய ஆவியினாலே நமக்கு. அப்போ பரலோகத்தில் ஆவி வந்தால் பரலோக வெளிப்பாடு வரணும் இல்லையா? பரலோக சிந்தை வரணும் இல்லையா? உலக நேசம் போனோம் இல்லையா? போகணுமா போண்டாமா? நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இங்கே இப்போ நிறைய கிறிஸ்தவ கூடத்தில் சுற்றுவதெல்லாம் கள்ளத்தனமான ஆவி தானே. 1 யோவான் 2:15 சொல்லுது, உலகத்திலும் அன்பு கூறாதிருங்கள், உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை இல்லையா? கண்களின் நிச்சயம், மாம்ச நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையாகியவைகள் பிதாவினால் உண்டானவள் அல்ல, உலகத்தால் உண்டானவைகள்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ உலகத்தில் அன்பு கூறு ஆளுகளுக்கு பிதாவுக்கு அன்பு இல்லைன்னா பிதாவுக்கு ஆவி வராது இல்லையா அவைகளுக்குள்ள? அதுதானே உண்மை இல்லையா? ஆமாம், தேவன் ஆவியாக இருக்கிறார்ல. யோவான் 4:24. ஆமாம், நீங்கள் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்போ தேவன் ஆவி, பரலோகத்தின் ஆவி, உன்னதத்தின் ஆவி. அப்போது பூலோகத்தை நேசிக்கிறவர்களுக்கு பிதாவுக்கு அன்பு இல்லைன்னா பிதாவுக்கு ஆவி அவர்களுக்குள்ள வராது. சரிதானே? ஆமாம், யாக்கோபு 4:4 உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆமாம், அப்போ தேவனுக்கு எதிரியாக மாறுறவர்களுக்கு எப்படி தேவ ஆவி வராது. இப்போ புரிஞ்சுக்க, கிறிஸ்தவ குளத்தில் நடக்கிற கள்ளத்தனமான ஆவியை புரிஞ்சுக்கிட்டானே, இது பரலோக ஆவினா அவனுக்கு பரலோக சிந்தை வந்திருக்கும். உலகத்துக்கு எதிராக நீ நடக்கக்கூடிய சிந்தை வந்திருக்கும். உலக நேசம் போயிருக்கணும் உனக்கிட்ட. உலக நேசம் இப்போ பரலோக வெளிப்பாடு இல்லை, பூலோக வெளிப்பாடு தான் நிறைய வருது அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கிறது பூலோக ஆவி தான். அல்ல இல்லையா? அது அந்நிய பாஷை பேசும். ஏன்னா அவன் தூதன் இல்லையா? அவன் முன்னாள் தூதன் இல்லையா? 1 Corinthians 13 என்ன படிக்கிறோம்? 1 தூதர் பாஷை, மனுஷர் பாஷை இருக்குது. இவன் காப்பாற்றுற அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபு தானே, தூதர் பாஷை பேசுவானே. അവിടെ മലയാളത്തിൽ കേരളത്തിൽ പോയാലേ അവിടെ ഉള്ള പൈശാചികളൊക്കെ മലയാളത്തിലാണ് ഉച്ച വിളിച്ച് സംസാരിക്കുന്നത്. ഞാൻ ഇങ്ങനെയാണ്. പക്ഷേ ഇവിടെ இங்கே தமிழ்நாட்டில் வந்தால் தமிழில் பேசு, தெலுங்குலன்னா தெலுங்கு. நமக்கே பல பாஷை தெரிஞ்ச அப்படின்னா பிசாசுக்கு தெரியாத என்ன? ஸோ அதனால் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் அந்நிய பாஷை பேசுங்க, நான் உங்களோட ரொம்ப பேசுகிறவன், அது வேறு விஷயம். அப்போ அப்போஸ்தலர் 16:16 குறி சொல்லுகிற ஆவி உடையவா வந்தால் பவுலையும் சீலாவையும் பல நாள் ஏமாத்தினாலாம். உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள சொல்லி உண்மையாட்டு குறியை சொல்லியே பல நாள் ஏமாத்திருக்கா. பிறகு தான் விரட்டியிருக்காரு. பவுலை ஏமாத்த முயற்சி பிசாசு நம்ம விடுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதனால் இந்த குறி சொல்லுது, தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதீர்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து சரியானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இல்லையா? ஆனால்
ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. போட்டு அப்போது பரலோகத்திலேருந்து வந்த ஆவி பரலோக சிந்தையை கொடுத்துருக்கணுமே. அது ஏன் பூலோகத்துக்கு நேராக எழுதிட்டு போகுது? பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்தால் கிறிஸ்துவன் சிந்தையை கொடுத்துருக்கணுமே. அது பிலிப்பியர் 2:5 சொல்லுது. ஏன்னா இது கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த ஆவின்னு ரோமர் 8:9 சொல்லுது. குமாரனுடைய ஆவி அனுப்பினார் சொல்லி கலாத்தியர் 6:4 சொல்லுது. சரியா? அப்போ இது வேற ஆவி தானே, எல்லாம் குழப்பமாக இருக்குல்ல. இப்போ உள்ள ஆவி டூப்ளிகேட் ஆவி, ஒரிஜினல் ஆவி கிடையாது. அப்படிதான், நாங்கள் தோலை உரிச்சு போட மாட்டோமா? சரி, ஓகே, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். இப்போ பரலோகத்தில் இருந்து ஆவி வந்தால் உள்ளான மனுஷன்ல ஒரு புதிய சிந்தை, பரலோக சிந்தை வருது, ஆவிக்குரிய சிந்தை வருது. 2 Corinthians 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறு ரூபம் அடைகிறோம். அதுவும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் இருக்கு. இல்லையா? நவ் இட்ஸ் ஹேப்பனிங் சார். ஓகே, இட்ஸ் ஹேப்பனிங் நவ். இப்போ நடக்குது. ஏசுநாதர் வருவார், புதியசா மாற்றுவாருங்கிறது இல்லை, அதாக்க விஷயம். ஞானஸ்நானத்திலே உயிர்த்தெழுதல் அனுபவம் ஏற்பட்டிருக்கு. உள்ளால பரிசுத்த ஆவி வரும்போது அடுத்த உயிர்த்தெழுதல் அனுபவம் ஏற்படுது. கிறிஸ்துவின் சாயலை உண்டாக்குது இல்லை, அந்த சாயலை நமக்குள்ள உண்டாக்குது. கிறிஸ்துவின் சிந்தையை நமக்குள்ள உண்டாக்குது, உள்ளான மனுஷன்லே உண்டாக்குது. அப்படியே நாம் பதிதாக்கப்படுகிறோம். ரோமர் 12:2 சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற விஷயம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியம் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதாய் உங்க மனசு புதுதாகி வெளியே பெயிண்ட் அடிச்சது வெள்ளை அடிச்சதெல்லாம் இல்லை, மனசு வெள்ளையா இருக்கணும். இல்லையோ? அது ரொம்ப முக்கியம். வெள்ளை அடிக்க வெள்ளப்படும் தப்புன்னு நான் சொல்லலை. மனசு புதுசாக இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. வெளிப்படுத்தல் 19:8 சுத்தம் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி பரிசுத்தவான்களுக்கு அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதி പ്രവർത്തികളാണ് അല്ലേ? അവിടെ ഉള്ള നീതി ന്യായങ്ങളാക്കും, ഗുണാംശങ്ങളാട്ടും. അതാണ് അവിടെ 1 Petrus 3:3 അവിടെ വായിക്കുമ്പോൾ മൈരെ പിന്നി പൊന്നാഭരണങ്ങൾ അണിந்து വിലയേറിയ വസ്ത്രങ്ങൾ ധരിത്തുകൊള്ളുതലാകിയ പുറമ്പാന അലങ്കരിപ്പ് വേണ്ടാം, അത് മണ്ണിലെ வைக்கணும். அதை விட்டுட்டு அழியாத அலங்கரிப்பா இருக்கிற இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. இதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டது. அப்போ தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது குணம், உலகத்தின் பார்வையில் விலையேறப்பட்டது பிணம். சரிதான்? ஆமாம், அதானே பணத்து நடப்பணத்துக்கு போடுறாங்கல்ல, அதான் மண்ணில் கொண்டு வைக்கிறதுக்கு போட அது தானே அர்த்தம் ஆகுது. அப்போ தேவனுடைய பார்வையில் விளையாடப்பட்டது குணம். அப்போ குணத்தினால் அலங்கரிக்கணும். தாலி நூலெல்லாம் அறுத்து போட்டுட்டு பத்திரகாளி மாதிரி ஆடிட்டு இருக்கக்கூடாது. பார்த்துக்க, அப்படியெல்லாம் நிறைய ஆட்டம் இப்போ பெந்தைக்கோஸ்தே குளத்தில் நடக்கு. தாலி நூலே இல்லைன்னு மிச்சம். கடந்த நாளையில் ஒரு இடத்துக்கு ஊளம்பாறை അവിടെ കേരളത്തിൽ ട്രിവാൻഡ്രത്തിൽ ஊளம்பாறை എന്ന് പറയുന്ന ഒരു സ്ഥലം ഉണ്ടല്ലോ, മനനോയാളിலாம் கொண்டு போகிற இடம். அங்கே ஒரு பிரதங்கியார், அங்கே ஒரு பார்ட்டி என்ன கூட வேண்டியாச்சு. அங்கே என்ன நடக்கு பார்ப்போம். அங்கே பார்த்தா காதலையும் களத்தில் இல்லாத ஆளு தான் அங்கே வந்திருக்கு எல்லாம். அல்ல இல்லையா? ஊளம்பாறைக்கு வர ஆளு யாரு? நாங்கள் பேசிக்கிட்டோம், பாஸ்டரே காரியம் இப்படி இருக்கு பத்தியெல்லாம். ஒரு காலத்தில் ஊளம்பாறைக்கு போக வேண்டிய ஆளெல்லாம் இங்கே வந்து பைத்தியம் தெளிஞ்சு ஊழியம் செய்து கடந்து போயிருக்காங்க நம்முடைய சபையில். இப்ப பெந்தகாசே சபையில இருந்து பேபிடிச்சு ஊளம்பாறைக்கு வந்திருக்கு நேர தலைகளை. அப்ப ஆவி வேற தானே, அதான் சொல்லி கொடுத்தேன் பத்தியெல்லாம். இதுதான் நான் சொல்லுவேன் இல்லையா, மற்ற ஆவின்னு அது அந்நிய பாஷையை பேசிட்டு கச்சடான்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது. சமயம் வரும்போது ஆடுது, சர்ப்பம் மாதிரி நெளியுது. நாங்க பார்த்ததாக சொல்லிட்டு இருக்கோம். காஞ்சரோட சாதையா அன்னைக்கே சொன்னாரு என்னட்டே, பிசாசு அந்நிய பாஷை பேச பார்த்துக்க. எனக்கு தூக்கி வாரி போட்டு பிசாசு அந்நிய பாஷை பேசினா இப்ப சபையில பேசுறது எந்த ஆவின்னு எப்படி கண்டுபிடிச்சது? எனக்கு அப்ப புரியல. அவர்கிட்ட கேட்க முடியும். அவர் சொன்னா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கணும். போறோம் பார்த்தா அவர் பையாச்சு இல்லை, உனக்கா ஊழியத்தின் காலத்தில் இதை பாப்பாயின்னு சொல்லிட்டார். பார்த்தா முதல்ல அந்நிய பாஷை, புறம் தரையில் விழுந்து நெளிஞ்சி பாம்பு மாதிரி நெளிஞ்சி வாமிட் பண்ணிட்டு போகுது. இதாக இந்த கள்ளத்தனமான ஆவி. அதாக கனிகளினாலே மரத்தை அறியணும்னு சொல்லிட்டு இருக்கு. மாங்காய் காய்ச்சதுன்னா சக்கமரான்னு சொல்ல முடியும், வாழைகொலை போட்டிருக்க மரத்தை பார்த்து பனமரான்னு சொல்ல முடியும். நீங்க என்னதை சொல்லுதிய கனினாலே பார்க்கணும்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் தான் வசனத்தை வச்சு அடிச்சு தீட்டிடுறது. ஓடி போயிடேன், நான் யாருன்னு தெரியுமாடா? யாருன்னு தெரிய விரும்பல, ஓடி ஓடி அவ்வளவுதான். அன்பு பிள்ளைகளே, இப்போ பரலோகத்திலிருந்து ஆகி வரணும். அப்போ பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து பார்க்கக்கூடிய புத்தி வந்துடும். பார்த்துக்க, பத்தியா? பரலோகத்திலிருந்து ஆகி வந்தா மனசு புதுசு ஆகணும். மனசு புதுசு, ஆத்மா புதுசு. நீ உன் ஆத்மாவில் வாழுகிறது போல மற்றதுல வாழணும். ஆத்மாவில் செத்து நீ வேற மாதிரி வாழ்ந்து இடம் மண்ணுக்கு தான் போனோம். அதனால ஆத்மாவில் முதல்ல வாழணும், புற சொத்துமாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு தேவராஜ்யம். சரி,
அவள் உள்ளான மனுஷன்ல பலப்படணும், அவள் ஆவினால பலப்படணும், குணம் மாறணும். உன் குணத்துக்கு ஏற்ப தான் பிரகாசம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அது நீ உடுத்திக்கொள்ளவருக்கு வெண் வஸ்திரத்தை என்னிடத்தில் வாங்கி கொள்ளணும்னு சொல்லியிருக்கு. அது வருதில்லை, முன்னால் வருதில்லை, அதனால சொல்லிடுவோம். அது 3:18 அதில் சொல்கிறாரு, ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்பில் போடப்பட்ட பொண்ணு அவள் சனம் தோன்றாதபடி உடுத்திக்கொள்ளவருக்கு வெண் வஸ்திரங்களை யாரிடத்துல வாங்கணும்? என்னிடத்துல வாங்கணும்னா என்னட்டா? நல்ல பெருமாள்ல வாங்குக்கா, பார்த்தாசில் வாங்குக்கா சொல்லியிருக்கு. ஏசுநாதலியா வாங்க சொல்லியிருக்கு. இல்லை வெள்ளப்படுது சிம்பிள் அண்ட் ஹம்பிளுக்கு நாங்கள் போட்டுறோம், அவ்வளோ நான் போடுவேன். எல்லாம் ஃபுல்லாக படுது தான், பைக்குக்காக வேண்டி இப்படி ஓடுறேன், தொழி எல்லாம் அடிக்கும். ஸோ அது தப்பு கிடையாதுங்க. இங்கே சொல்லியிருக்கிறது ஆண்டவர் கொடுக்குற வெள்ள வஸ்திரம் இல்லை. இது வெளிப்படுத்தல் 3:5 ஜெயம் கொள்ளுகிறதுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் பரலோகத்தில். சரியா? அது குணத்துக்கேற்ற மகிமை, கிரியைக்கேற்ற மகிமை. 1 Corinthians 15:40-41 சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு, மரித்தோர் உயிர்த்தெழுதல் அப்படியே இருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் சிலர் சந்திரன் மாதிரி, சிலர் சூரியன் மாதிரி, சிலர் மண்ணெண்ணெய் வழக்கு மாதிரி மின்னிட்டு இருக்க போறிய. அவனுடைய கிரியையும் கரியும் குணத்துக்கு ஏற்ப நடக்கும். இங்கே அடிக்க மின்னல் அங்கே வராதுல்ல, அது வேற இது வேற. இல்லையா? ஏமாந்திரப்படாது. அப்போ குணத்தினால அலங்கரி, உள்ளான மனுஷன்ல பலப்படு, நாத்துமாவில் பலப்படு, ஞானமாரு. இப்படி உள்ளான மனுஷன்ல நாம பலன் அடைஞ்சுக்கிட்டே வரும்போது இப்போ 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 இயேசுநாதர் வருவார். ஒரு இமை போடுறதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்லாம் சொல்லுது இல்லை, நீங்கள் நம்புறீங்க இல்லை? 30 வரியமா கூட்டத்துக்கு வந்து உங்களுக்குள்ள இன்னும் ஒரு மறுரூபம் நடக்கலை. பரிசுத்த ஆவியானவர் அண்ணன் இருந்து எப்படி இருக்குது? அப்படியே இருக்கான் பாஸ்டர், அப்படியே இருந்துக்க. 30 வரியமா அப்படியே இருக்கானா இமை, அப்படியே இருக்காளாம். அப்புறம் எப்படியாக ஒரு இமை போடுறதுல மறுரூபமாகுது சொல்லுங்க. அப்போ நமக்குள்ள ஒரு மறுரூபம் நடந்துட்டு இருக்காண்டாமா? உள்ளான மனுஷன்ல புதுசாகிட்டு இருந்தாதான் ஆண்டவர் வரும்போது ஒரு இமைப்படுதலே பறந்து போக முடியும். சரிதானே? எல்லாம் மாத்திரப்படாது, குழப்பிடப்படாது. குணந்தான் அலங்காரம், நீதியின் கிரியைகள் நமக்குள்ள இருக்கணும், பரலோக சிந்தை இருக்கணும், கிறிஸ்துவின் சாயலுக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கணும். அப்படி இருந்தா இயேசுநாதர் வரும்போது மகிமை கொடுப்பார். 2 தெசலோனிக்கர் 2:14 என்ன சொல்லுது? நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தேவன் உங்களை அழைத்தார். அல்ல இல்லையோ? அப்போ இயேசுவின் மாதிரி உயிர்த்தெழுதலுக்கு அழைத்தார், இயேசுவின் மகிமைக்கு அழைத்தார். புதிய சரீரம் அல்ல. 1 யோவான் 3:2 அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்போம். பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு போய் மாற்றுவார். அப்போ அப்படி இருக்க போகிறோம், அந்த மகிமை அடைய போகிறோம். இதுதான் சுவிசேஷத்தின் அடிப்படை. அல்ல இல்லையா? அப்போ இதில் முக்கியமானது ஆத்மாவின் சிந்தை, உள்ளான மனுஷரின் சிந்தை. மாம்ச சிந்தை இல்லை, உள்ளான மனுஷ சிந்தை. பரலோக சிந்தை, பூமிக்குரிய சிந்தை அல்ல. சரிதானே? எல்லாம் வசனம் பார்த்துட்டோம். பரலோக சிந்தை இருக்கணும், பூமியின் சிந்தை இருக்கக்கூடாது. ஆத்மாவின் சிந்தை இருக்கணும், மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது. ஒரு அளவாக இருக்கலாம், அது கொஞ்சம் காலம் அதை பாதுகாக்கணும்ல. ஓகே, அது அளவாக இருக்கணும். அப்புறம் பரிசுத்த ஆவிக்கு ஏற்ப நீங்கள் நடக்கணும். ஆவியானவர் பரலோகத்திலேருந்து வர்றதுனால பரலோகத்துக்கு ஏற்ப தான் நடத்துவார், உலகத்துக்கு எதிராக தான் நடத்துவார், நடத்த வேண்டும். அல்ல இல்லையோ? அதனால தான் ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவங்க தான் தேவபுத்திரர்னு சொல்லியிருக்கு. அப்போ உள்ளான மனுஷன்லே அவர் பலப்படுத்துவார், பரலோக சிந்தையை கொடுப்பார், மற்ற உலக காரியங்களிலிருந்து வேறுபடுத்தி கொண்டு வருகிறார். கடைசியில் ஒரு நாள் வரும்போது, உயிர்த்தெழுதல் வரும்போது, இயேசுவின் சரீரத்துக்கு ஒப்பான சரீரத்தோடு அந்த அவருடைய கிரியை கேட்ட மகிமையை நாம் அடையும்படியாக நாம் உயிர்த்தெழ வேண்டும். அல்லேலூயா. அது வரைக்கும் தானியேல் 12:13 தானியேலே நீ இளைப்பாறி கொண்டிருந்து நாட்களின் முடிவில் உன் சுதந்திர விதத்துக்கு நீ எழுந்து வருவாய் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சரிதானே? இவ்விதமாகவே வெளிப்படுத்தல் 14:13 கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும்னு சொல்லியிருக்கு. அதுதான் மகிமையாக வெளிப்பட போகிறது. இதுதான் நமக்கு பிரச்சனை. இங்கே சோக்கேடு தீர்ந்துதா தீரலையாங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பழைய காலத்தில் அந்த மருந்து கூட அநேகர் எடுக்க மாட்டாங்க, சத்தா போட்டு ஆண்டவட்ட போகலாம், அது ஓகே, அது அவங்க உரிமை தான். மருந்தில் மருந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்கலாம் சாவாமல் வந்துட்டு இருக்கிறானா என்ன? மருந்து எடுக்க தப்புன்னு நம்ம சொல்லலை, அது வேறு விஷயம். அப்படி ஆண்டவர் சொல்லலை, எல்லாம் படைச்சிருக்காரு, இதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எல்லாம் பயன்படுத்தினாலும் போனோம்ப்பா, கர்த்தர் வச்சா வைக்கட்டுன்னு இருந்துட்டாங்க, அது ஒரு அனுபவம் தான், அதுக்கு எதிராக பேசலை. சரி, எப்படியும் நமக்கு ஒரு வசனம் இருக்குல்ல, அது ரோமர் 8 தானே. அதாவது மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள்
அல்ல. 12, 8:12. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி நாம் பிழைப்பதற்கு மாம்சத்துக்கு இந்த எலும்பு சதைக்கு வாழுக்கு நமக்கு என்ன அப்படி இருக்கா? இந்த உலகத்துக்கு ஏற்ப ஆடுவதுக்கு நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். சொந்தக்காரர்களுக்கு ஏற்ப ஆடணுமா அப்படின்னு ஆட முடியாது. என்னுடைய ஆத்மா ஆண்டவரோடு இருக்கணும். அப்போ ஆண்டவர் தான் பார்க்கணும், ஆண்டவர் சொல்லுதான் கேட்கணும். அல்ல இல்லையா? என் ஆடுகள் அது யோவான் 10:27, 28. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், எனக்கு தான் பின் செல்லணும். அவைகளை நான் அறிஞ்சிருக்கேன், என் கையில் வச்சிருப்பேன், அதை பறிக்க முடியாது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. யோவான் 10:10. நான் அவைகளுக்கு திருட வர்றான், அழிக்க வர்றான், கொள்ள வர்றான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கணும். ஜாவ கிடக்க அளவுக்கு ஜீவனை கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த ஜீவனை பூரணப்படுத்தி பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அல்ல. அப்போ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு நம்ம முன்னால் நிற்கிறார் இல்லையா? அவர் தம்முடைய வல்லமை அது ரோமர் 8:11. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புனவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இங்கே இருக்கும்போதும் உயிர்ப்பிக்க முடியும், செத்தப்புறம் உயிர்ப்பிக்க முடியும். இயேசுவை உயிர்ப்பிச்சாரா இல்லையா? அந்த ப்ராசஸ் நடக்கணும். அப்போது தேவ தூதர்களுக்கு ஒப்பானவர்களாய் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் வெளிப்படுத்தல் 21:3 பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாயிட்டு மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசலும் இருக்கிறது. அவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள், அவருடைய தேவனாக இருப்பார். அல்ல. அந்த லெவலுக்கு போனோன்னா அது வேற சரீரம், இது வேற சரீரத்தில் இருந்தால் போக முடியாது. அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு போனோம், கிறிஸ்துவின் சரீரத்துக்கு போனோம். அப்படி போனால் தான் அந்த நிலையில் போய் இருக்க நித்தியமாக முடியும். இனி கண்ணீர் இல்லை, வருத்தம் இல்லை, மரணம் இல்லை, எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனம் இருக்குது 22:3. அப்படிப்பட்ட சூழல். இதுக்கு தான் ஆண்டவர் நம்ம கூப்பிட்டார். இதில் வேணுமா? இதில் உறுதியாக இருப்பியலாம். வேற காத்தெல்லாம் அங்கோடி அடிக்குது இல்லையா? அது பிலிப்பியர் 4:11 பிறகு நீங்கள் வந்தால் அந்த கடைசியில் வரும்போது அன்புடனே 15 அன்புடனே 14:15 இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு எதுவான பலவித காற்றுகளினாலே அங்கே இங்கே அடிபட்டு தென்னை அடி, மரத்தடி, மாவடி, பனை அடி, புளி அடின்னு ஓடிட்டு நடக்காம அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களாக இருக்கும்படி சபையை வைத்து 5 விதமான ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினார். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகணும். அது 11. கலாத்தியர் 4:19 தானே? கிறிஸ்து உங்களில் உருவாகும் இடம் மறுபடியும் ஏசுநாதர் பிறந்து 2000 வரையும் கழிஞ்சாச்சு பார்த்துருங்க. இப்போ கொட்டடிச்சுட்டு வண்டியும் பிடிச்சிக்கிட்டு ஏசு பிறந்தார். ஆமாம் பாலா 6 ரூபா பாலா 6 ரூபா பாலா இல்லை தலாட்டு பாடிக்கிட்டே ஒரு கூட்டம் தெரியுது. நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல. ஏசு சொல்றாரு வெளிப்படுத்தல் 22:12 இதோ சீக்கிரமா வர்றேன், அவனவன் செயல்களுக்கு எடுப்ப நான் அளிக்கிற வரை என்னோட கூட. 2ஆம் வருகையை பார்க்கணுமா, முதல் வருகையை பார்க்கணுமா? உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு கொஞ்சம் எல்லாமே தலைகளை தான் தோணுது. இல்லை எனக்கு தோணுது இப்போ 6 பாட்டா இல்லை தோங்கு தோங்கு பாலானி இது தொட்டலாட்டு காலமாடா இது. ஏசுநாதர் வாராரு, கிரிய கர்ம பலன் கொடுக்காரு, நோட்டு புத்தகத்தை எடுத்துட்டு வாரேனாரு. பயபக்தியா ஜீவித்து மீட்கப்பட்ட நாளுக்கு என்று முத்திரையை பெற்ற பரிசுத்தாவியை காத்து கொண்டு உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் தலையை உயர்த்து இனி சம்பவிக்கிறவர்களுக்கெல்லாம் நீங்களாக்கி உங்க மீட்பு சமீபமாக இருக்குது. நீங்க எங்கே பார்க்காதே, உலகத்தை சுத்தாத, கண்ணை உருட்டாத, பரலோகத்துங்கிறார் தலையை உயர்த்து பாத்திரவான்களா எண்ணப்படும்படி ஜெபம் பண்ணி விழிச்சிருன்னா இவன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான். மபத்தலையில் பிறந்தவரை போற்றி திதி மனமே. ஆமா தாலாட்டு அப்படி ஒரு கள்ள கூட்டம், கள்ள ஆவி நடக்குது. நீ மாட்டாதங்கிற நம்ம வருகைக்கு போனோம். ஆண்டவர் நமக்குள்ள இருக்காரு. என்னைக்கோ பிறந்தாச்சு இல்ல கிறிஸ்து. இனி வளர்ந்து பூரணம் அடைஞ்சி அந்த மகிமைக்கு போனோம். போவீங்களா? இது சபைக்கு அனுபவம் பாருங்க. புதுசா இருக்கா? புதுசா ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு புதுசா இருக்காது, நிறைய பேருக்கு புதுசு தான். இப்படி இருப்பாவ இஞ்சி தின்ன குரங்காட்டம். இது நான் நிறைய தமிழ்ல மலையாளத்துல எல்லாம் போறவன் இல்ல, இப்படி இருப்பா பிரசங்கியார் முதல் இப்படி. ஏன்னா இது என்ன புதுசா இருக்கு, நாங்க கேட்கவே இல்லை. புதிய சரீரமா, புதிய மகிமை, இது எங்க பிரசங்கியார் பாச சொல்லவே இல்லையே. கொள்ளாமா அவர் தெரிஞ்சா இல்லையா சொல்லுவார். நம்ம முடிச்சோம் ஒரு இடத்துல ஒரு சபையில 3 நாள் கூட்டத்துக்கு ஒரு பிரசங்கியார் கூப்பிட்டுருந்தோம். அந்த பாச சொன்னது இப்போ சமீபத்தில் சொன்னார். நாங்கள் சேர்ந்துருந்தா அவர் சொல்லார், மைக்கில் சொல்லிவிட்டார். அவர் பிரசங்கியார் கூப்பிட்டேன். 2 நாள் அவர் உலகத்தை தான் மர அடித்தார். 3ஆவது நாள் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்து, பரலோகத்தை பற்றியும் வருகை பற்றியும் பேச இல்லையே. கடைசி நாளாவது பண்டு பரலை பற்றி பேசுவாங்க. அதனால் கடைசி நாளாவது பரலோகத்தை பற்றியும் வருகையை பற்றி பேசணும் பாஸ்டர். கொஞ்சம் பரலோகத்தையும் வருகைன்னு பேசினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்கன்னு சொன்னால் அந்த பிரசங்கார் சொல்லாராம், எனக்கு பரலோகத்தை பற்றி பேச தெரியாதுன்னு. கொள்ளாமா நேரடியாக சொல்லியாச்சு. அவர் சொல்லாரு, பாருங்க நான் இப்படின்னு நினைச்சவே இல்லையே.
பிரசங்கமாக இப்போ பரலோகம் வரைக்கும் தெரியல பண்ண உங்களுக்கு இப்படி தெரியாது. இப்படி இருக்குது கதை. நான் 45 வரையும் டிடி டாடி எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கேன். எங்கே படித்தானோளோ சரி போட்டு நமக்கு வேணாம். இப்போ என்ன ஆச்சு? மரித்தோர் உயிர்த்தள்ளல் அடைய பாத்திரவான்களாய் நீங்கள் எண்ணணும்னா நீங்கள் இது போல் நடக்கணும். நீங்கள் இனி மறிக்காமல் இருக்கணும்னா இது மாதிரி நடக்கணும். ஆண்டவரோடு இருக்கணும்னா இது மாதிரி நடக்கணும். ஆண்டவர் அழைச்சார், வாக்குத்தத்தம் தந்தார், வசனத்தை தந்தார், ஆவியை தந்தார், சபையை தந்தார், நடத்தி கொண்டிருக்கிறார். நீ அவரோட நடந்தியன்னா அவரோட எழுந்து அவரோட ஆளுகை செய்ய முடியும். இந்த வார்த்தைகளாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும்